தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க. சாகச மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய நபர்களாக தனுசு ராசி அன்பர்களை கண்மூடித்தனமாக நம்பலாம். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம்? ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி உங்களை ஆட்டி வைக்க போகுது? இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளும் அதன் மாற்றங்களும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் விளைவுகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாதவங்களாகவும் புதுமையான விஷயங்களை முயற்சிக்க தயங்காதவங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மை பெறணும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கணும், சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாட்டை செஞ்சால் இன்னுமே நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களோட மனதார உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதத்துலையுமே முன்னேற்றங்களும் சிறப்புடன் நீங்கள் வாழ வழிவக்கூடிய அமைப்பை முருகப்பெருமான் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்கள் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடையும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நினச்ச நல்ல காரியம் ஒன்று கூடிய விரைவில் உங்களோட கைகூடி வருவதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அனைத்து வித விவரங்களையுமே நீங்கள் எளிய முறையில் கேட்டுக்கலாம். இப்போ சொல்கிறது பொதுவாக தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதம் கிரக நிலை எப்படிலாம் இருக்கும், அதன் மூலம் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். உங்களோட ஜாதக ரீதியாக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி கிரக நிலை ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்க தான் இந்த ராசியில் இருக்கீங்க. உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலசரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், இந்த மாதிரியான அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்துக்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்துக்கும், 29ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறி போகிறாரு. 3ஆம் தேதி புதன் பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றமடையக்கூடிய வகையில் கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த நேரத்துலையுமே தகுதி குறையாமல் செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். உயர்ந்த எண்ணங்கள் உடையவங்களாகவும் பேச்சின் இனிமையின் மூலம் காரியங்களை கைகூடக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சுப பலன் உண்டாகும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும், எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துனீங்கன்னா நல்லது. கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். திடீர் வெளியூர் பயணம் உண்டாகும், முன்னெச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தொழில் வியாபாரம் அமையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே அலுவலக வேலையாக திடீர்னு அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகளுமே சிறப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சகஜமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த இடைவெளி குறையும்.
குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு திடீர் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். அந்த நிலை வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மற்றவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் திடீர்னு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். வேலை விஷயமா மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்நோக்கி காத்திருக்கும் சவால்களை ரொம்பவுமே தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. சுவாரஸ்யமாக உங்களோட வாழ்க்கை இந்த மாதம் அமைய போகுது. அதே போல் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பும் இந்த மாதம் உண்டாகும். உங்கள் திறமைகளை அவங்க கிட்ட எடுத்து காட்டுவதன் மூலம் இன்னும் சில வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அரசியலில் உள்ள உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் மாறும். அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாளுறது நல்லது. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். நீங்கள் நினச்ச வேலைகளை மற்றவங்க செய்ததாக கூறி நல்ல பெயர் எடுத்துக்குவாங்க. அதனால உங்களோட வேலை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் சரியாக முறையாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். வியாபாரிகள் உங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு லாபமும் வரும். லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனை உண்டாகும். கூட இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பழகிறது நல்லது. மாணவர்கள் மற்றவங்களை அனுசரித்து போகிறதும் கல்வியில் திருப்தியான நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கீங்க. விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் காட்ட போகிறீங்க. எதிலுமே கவனமாக இருந்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பெரியவங்க கிட்ட நல்ல பெயர் எடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்டக்கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, செவ்வாய், தேய்பிரையில் செவ்வாய், வியாழன். நீங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னா பரிகாரமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானையும் சிவபெருமானையும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனம் தெளிவடையும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மலை சாத்தி வழிபட்டால் நன்மைகள் பலவும் வந்து சேரும். உங்களோட பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும். இவ்வளவு சிறப்பான பயன்களையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். பல வகையிலுமே முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார வகை மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியவங்களோட ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு பக்கபலமாக உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பணவரவு அதிகரித்து காணப்படும். மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். சுப காரிய நிகழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் அவங்களோட வருகை இருக்கும். இருந்தாலுமே அவங்களால செலவுகளுமே கொஞ்சம் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் மேற்கொள்ளாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வரும். ஷேர் மூலம் பண வருமானம் வந்து சேரும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வரும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். உறவினர் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷத்தில் கலந்துக்குவீங்க. தாய் மாமன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கொஞ்சம் இழுபறியாக ஆகும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சரியாக கிடைக்கும். நிர்வாகத்தின் கண்டிப்புக்கு ஆளாகலாம். பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் உண்டாகும். அலுவலக விஷயத்தை வெளியில் பேசுகிறத மட்டும் தவிர்த்தால் போதும். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு உருவாகும். அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். சக வியாபாரிகள் வந்துட்டு விரோதம் ஏற்படலாம். நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் அடையதை பார்த்துட்டு மற்றவங்க கொஞ்சம் பொறாமையும் படுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல இருந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. தோழிகள் அனுசரணியாக உங்களுக்கு இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். புகுந்த வீட்டில் உறவினர்களுக்கிடையே உங்களோட மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களோட பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு அனைத்து வித கிரக நிலை மாற்றங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை எல்லா விதத்துலேயுமே தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை பெற்று சிறப்புடன் வாழ முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.